ஜெய் சாயிராம். நம்மை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் என்பது நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. உன்னுடைய பிரச்சனைகள் சரியாகி உன்னுடைய நீண்ட நாள் குறை தீர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆம் என் பிரியமே, இது உனக்கான வாக்கு, உனக்காகவே எழுதப்பட்ட வாக்கு. எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்காதே. என் அன்பு பிரியமே, எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பது மிக மிக நல்லது. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள நினைக்காதே. உனக்கு நீ மட்டுமே உலகத்தின் தலை சிறந்தவன் என்பதை எப்பொழுதும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். வாழ்க்கை சிலரை காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை அவர்களை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைத்து விடுகிறது அந்த வாழ்க்கை. இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதம் என்ன தெரியுமா என் பிரியமே? விமர்சனம்தான். அந்த விமர்சனத்தை தான் கையில் ஏந்துகிறான். ஆனால் எதையும் செய்ய முடிந்தவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு சிறிய புன்னகைதான். எதையுமே தடுக்கும் ஆயுதம் ஒரு சிறிய புன்னகைதான். எனவே புன்னகையோடு எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களை குறைத்து பேசி உன்னுடைய மதிப்பை கூட்ட நினைக்காதே என் பிரியமே. மற்றவர்களை குறைத்து பேசி உன்னுடைய மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி நீ செய்வதால் கூடுவது உன்னுடைய தலைகணமே தவிர மதிப்பு அல்ல என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, நீ செய்வது மிக பெரிய தவறு. உன்னை போலவே நீ விரும்பியவர்கள் இருப்பார்கள் என்று நினைப்பது மிக மிக தவறு என் பிரியமே. உன்னை போல் நல்ல மனம் எல்லோரிடமும் இருக்கிறது என்று நீ நினைப்பதும் மிக மிக தவறு. உன்னை சுற்றி வேறுபட்ட மனதில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னை போல் அப்படியே அனைவரும் நல்லவர்களாகவே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. பாசம் வைப்பது தவறு அல்ல என் பிரியமே, தவறே கிடையாது. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பதுதான், அன்பு வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை நான் உனக்கு எடுத்து கூறுகிறேன். உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால், ஆபத்தான பயணம் எது தெரியுமா? நல்லவர்கள் போல நடிப்பவர்களோடு நம்பிக்கையாக பயணிப்பதுதான். அந்த பயணம் மிக மிக மோசமானதாகத்தான் இருக்கும். மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகியே தான் நிற்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, நல்ல நட்பை யாருமே விலைக்கு வாங்க முடியாது. தகுதியானவர்களுக்கு அது இலவசமாகவே கிடைத்துவிடும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு நிச்சயமாக அது புரியும். மௌனம் மட்டுமே மிக சிறந்த ஆயுதம் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அனைவருக்கும் உன் மனதை புரிந்தவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் தானாகவே வந்துவிடும். ஆம் என் பிரியமே, எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே. அதை அப்படியே விட்டுவிடு. காலமே மாற்றிவிடும். காலமே அனைத்தையும் மாற்றிவிடும். அந்த வல்லமை காலத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆம் என் பிரியமே, புது நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். தனியாக உட்கார்ந்து சிந்தனை செய். தனிமைதான் புதிய புதிய நம்பிக்கையை உன் மனதில் பிறக்க வைக்கும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு உன்னை பற்றி நீ சிந்திப்பது கிடையாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் என் பிரியமே.
முதலில் உன்னை பற்றி சிந்தனை செய். என்ன வேண்டும், எது தேவை, எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைதான் உன் மனதில் முதலில் எழ வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் பற்றிய சிந்தனை உன் மனதில் எழ வேண்டும். நீ எந்த அளவிற்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறாயோ அதை பொறுத்தே உன்னுடைய முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள்தான் பெரும்பாலும் சந்தோஷமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் மிக மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் குறைவாகத்தான் இருப்பார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதே என் பிரியமே. நீ காத்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கைதான் தேவையில்லாத மனக்கசப்புகளை உண்டு செய்யும். நீ செய்ய நினைப்பதை அப்பொழுதே செய்துவிடு. மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உன்னுடைய புன்னகை கூட அவர்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்படித்தான் உன்னை சுற்றி நிறைய பேர் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் நேரத்தை வீணடிக்காதே. உனக்கானது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக காத்திரு. இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்துதான் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த அடிப்படையில்தான் அன்பு, மரியாதை, பயம், பாசம் அனைத்துமே ஒட்டிக்கொண்டு இருக்கிறது என் பிரியமே. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதே கிடையாது. அன்பை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உண்மையான அன்பு இருப்பவர்களிடம் மட்டுமே வாழும் நிரந்தரமாக. என் அன்பு பிரியமே, எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தாற்போர் வாழ்பவன்தான் நிம்மதியாக வாழ்கிறான் இந்த உலகத்தில். எதிர்பார்ப்புகள் மனதிற்கு முடிந்தவர்களிடம் மட்டும்தான் வரும் என் பிரியமே. ஆனால் யாருமே அதை புரிந்து கொள்வதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் நீயே தீர்மானித்து விடாதே. இவர்தான் நல்லவர், இவர்தான் தீயவர் என்று. சூழ்நிலைதான் யாரையுமே தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. எனவே நீயே அனைத்திற்கும் ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. கெட்டது எப்பொழுதும் தானாகவே உன்னை தேடி வந்து சேரும் என் பிரியமே. ஆனால் நல்லது எப்பொழுதுமே நாம் கேட்டு அதன் பிறகுதான் நாம் அறிந்து கொள்ளவே முடியும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதல் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அது அனைத்துமே வீணான செயல்தான். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதே என் பிரியமே. பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயமாக வந்துவிடும் உன் வாழ்வில். எனக்கு ஒரு சவால் என்று மாற்றி சொல்ல பழகு. தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்துவிடும் உன்னுடைய வாழ்வில். ஆம் என் பிரியமே, சிரிக்க வைப்பது அழகுதான். அதைவிட அழகு என்ன தெரியுமா? மற்றவர்களை கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது மிக மிக அழகான விஷயம். நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைப்பது
அப்படி நினைப்பது நிச்சயமாக தவறானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏமாற்றுவதற்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்பிக்கையை விட நல்ல நண்பன் என்பது கிடையவே கிடையாது. அதே போல சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் என்பது கிடையவே கிடையாது. நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன்னால் மாற்றி காட்ட முடியும். நம்பிக்கையோடு இருந்தால் வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களும் மதிக்கப்படுகின்றன. ஆம் என் பிரியமே, அதே போலத்தான் நீ பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். நீயும் மதிக்கப்படுவாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை காப்பாற்றுவதற்கு இப்படி கலக்கத்தோடு குழம்பி இருக்கும் என் பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு மனித சக்தி போதவே போதாது. விதியையும் மாற்றி காட்டும் வல்லமையுடைய உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் போது ஏது நடக்கும், என்ன நடக்கும், எந்த பக்கம் திரும்ப வேண்டும், எதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் தீங்கு நடந்துவிடுமோ என்ற பயம் உன் மனதில் எதற்காக வருகிறது? உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் அனைத்தையுமே மாற்றியமைக்கும் கெட்ட நேரத்தையும் மாற்றியமைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றியமைக்க என்னால் முடியும். நான் உன்னோடு இருக்கும் போது கன நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது நீ கலக்கமடைவது ஏன் பிள்ளையே? ஆம் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் கலக்கத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். தைரியமாக இரு, கலங்காதே. இப்பொழுது உன் வாழ்வில் உள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டோமே, நாம் எடுத்த முடிவு சரியாக வருமா அல்லது தவறாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடு முடிவையும் எடுத்துவிட்டு குழம்பியும் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ துணிந்து துணிச்சலோடு நம்பிக்கையோடு எடுத்த முடிவு மிக சரியானதே. நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது என்றுதான் நான் உனக்கு வாக்களிக்கிறேன். எந்த தடையில்லாமல் என்னுடைய அருளால் அது உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். செய்வதற்கு முன்பாகவே நாம் எடுத்த முடிவு சரியாக வருமோ தவறாக முடிந்துவிடுமோ என்று குழம்புவதால் எதையுமே சரிவர உன்னால் செய்ய முடியாது. சரியாக வரும் வெற்றியை தான் தழுவும் என்ற நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தால் வெற்றி வேறு எங்கு சென்றுவிடும்? ஆம் குழந்தையே, உன் பின்னால் நான் இருக்கும் பொழுது உனக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கெடுதல்களையும் நான் அனுமதித்துப்பேனா அல்லது விட்டு விடுவேனா? உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்வு இந்த நொடியிலிருந்து ஆரம்பப் போகிறது, ஆரம்பமாகிவிட்டது என்ற நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு ஒளிமயமாகவே இருக்கும். அறிவிலும் சரி திறமையிலும் சரி நீ மற்றவர்களுக்கு என்றுமே குறைந்தவரே அல்ல. உன்னுடைய பாரத்தையும் சரி பாவத்தையும் சரி உனக்காக என் பிள்ளைக்காக நானே சுமக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளையெல்லாம் நீ மறந்து போகும் அளவிற்கு, ஆம் மறந்தே போகும் அளவிற்கு உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் நிரப்ப காட்டுகிறேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது குழந்தையே. உன் வாழ்வில் எல்லா செல்வத்தையும் உனக்கு அளித்து உனக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன் வாழ்வில் நிரப்பப் போகிறது. கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ வேதனையோ போராட்டமோ எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத அந்த கஷ்டத்திற்காகவும் போராட்டங்களுக்காகவும் இன்பத்திற்காகவும் துன்பத்திற்காகவும் ஏன் நீ கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன்னிடம் வரும் அனைத்துமே நீ எதிர்பாராத நேரத்தில் எப்படி உன்னை வந்து அடைந்ததோ அதே போல நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும்.
அதற்காக நீ வருத்தப்படாதே. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறிவிடுவதும் இல்லை. உனக்கே தெரியாமல் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்த அனைத்துமே உன்னை வந்து விலகிவிடும், உன்னை விட்டே விலகிவிடும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, வந்தது போய்த்தான் ஆக வேண்டும். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்படி பழகிப்பார், உன் வாழ்வில் ஏமாற்றமே இருக்காது. உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாகவே உன்னை வெளிப்படுத்து. நீ நேர்மறையாக இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே அமையும், வெற்றியாகவே முடியும். உன் மனதிற்கு கவலை கொடுக்கும், வேதனை கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை என்னுடைய காலடியில் போட்டுவிடு. என்னிடம் அதை ஒப்படைத்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் பாதத்தில் போட்டுவிட்டு நீ என்னிடம் முழு சரணாகதி அடைந்து விட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் சாட்சி. இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ. இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளியில் நான் இருப்பேன். நீ விதைத்த நல்ல விதை, நல்ல செயல்கள் என்னும் விதை விருட்சமாய் வளர்ந்து இருக்கிறது. அது கனி கொடுத்து கனியும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. அந்த கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாக இரு. உன்னுடைய குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமோடு உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும்
நலமோடும் வாழும். வாளை போல குளம் தள்ளி தலை தோங்கும் உன் குடும்பம். கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வசந்தமாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக்கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்துவிடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும். மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடியிருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் மனது சிறிது லேசாகும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை என்றும் நான் என் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து காட்டுவேன் உன் சாயி தேவா. நான் நன்றாக இருப்பேன். நான் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முதலில் உன்மேல் நம்பிக்கை வை. நல்ல எண்ணங்களையோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் மங்களமும் நிகழ உன் சாயப்பா நானே பொறுப்பு. குழந்தையே, உலகம் எப்படி ஆயினும் இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். உன்னை யாரும் வெறுக்கட்டும், வெறுத்துவிட்டு போகட்டும். அதீதமாக விரும்பட்டும். எல்லாம் மாயையே. உனக்காக கவலைப்பட, வருத்தப்பட, வேதனைப்பட, நல்லது நினைக்க உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே. வேறு சிந்தனை என்பது உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து கொண்டிரு. எப்பொழுதும் என் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. அப்பாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியாக இரு. பொறுமையாக இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன்.
எதுவுமே என்னால் முடியாது, நடக்காது என்று சொல்வதை விட நடத்தி காட்ட வேண்டும், முடித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயிதேவா. உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடைய கவலைகள்தான் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தையே.